பாத்தீங்கன்னா நடந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் இவர் பாத்தீங்கன்னா விசிகாவுடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை செயலாளர் சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சந்துரு இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும் ஜெய்பீம் படம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லிட்டு அந்த கதையுடைய உரிமையாளர் இவர் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜய் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அண்ணான்னு கூட சொல்லலாம். அவர் வந்து இதில் வந்து கலந்து கொண்டிருந்தாரு. இதில் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் பேசின விஷயம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிட்டி ஏற்படுத்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பேசிய பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து எடுத்துக்கிறாங்க. அவர் வந்து இருக்கக்கூடிய விஷயத்த இருக்கபடி சொல்லியிருக்காரு. அதை பற்றி எதற்காக நீங்கள் வந்து டென்ஷன் ஆகணும்னு ஒன்றுமே புரியல. அரசியல் மேடை இல்லை அது சொல்றாங்க நிறைய பேர். அரசியல் மேடை இல்லை தான், பட் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது தவறு இருக்கா? தவறு இல்லாத விஷயத்த வந்து சொல்லும் போது எதற்காக கோபம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மன்னர் ஆட்சி, ஏன்னா அவர் ஆதவ் அர்ஜுன் சொல்லியிருந்தாரு மன்னர் ஆட்சியா இருக்கீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்களே அவங்களுடைய சன்னா இருக்கட்டும், அவங்க ரிலேட்டிவா இருக்கட்டும், அவங்களே வந்து ரூலிங் பார்ட்டிக்கு மறுபடியும் அவங்களே வந்து அந்த மேஜரான ஒரு இடத்துக்கு வரும்போது வந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு இடமே கிடைக்க மாட்டேங்குது. சரியான ஒரு விஷயம் தானே. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாலிட்டிக்ல ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு பாலிட்டிக்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையவே முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்று கிளீன் பாலிடிக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிளீன் பாலிடிக்ஸ் தரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வந்து அங்கே இடமே இல்லைங்க. ஏன்னா கிளீன் பாலிடிக்ஸ் தரணும்னா ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு இடத்தை அடையணும்னா அவங்க செய்யறதே வந்து கரப்ஷன் மாதிரி தானே இருக்கு. ஏன்னா நான் எனக்கு அப்புறம் என் மகன், அவனுக்கு அப்புறம் அவன் மகன் சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் தானே. ஆதவ் அர்ஜுன் அதை பத்தி தான் வந்து தெளிவா பேசியிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பால் ஒருவர் வந்து முதலமைச்சராக ஆக முடியாது, ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரிதானே, தவறில் எதுவும் இல்லையே. இப்போ மன்னராட்சி எதற்காக கலாய்ச்சிட்டு நம்ம வந்து இன்னைக்கு மன்னராட்சி வேணாம் ஜனநாயகம் வேணும்னு சொல்லிட்டு வந்து ஓட்டுரிமை சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா. இது எதற்காக? ஓட்டுரிமை வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாம்பளே தேர்ந்தெடுக்கணும். அதற்காக நான் ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து அவர் தான் நம்மளுடைய ரூலிங்கா இருக்கணும். அவர் சரி செய்யலைன்னா மறுபடியும் ஒரு 5 வருடம் வரும்போது வந்து மறுபடியும் ஒருத்தரை மாற்றணும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தாத்தா பையன், அதுக்கப்புறம் அவருடைய பையன், அதுக்கப்புறம் அவருடைய பையன்னா இது ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி தானே இருக்கு. இதுதான் அவர் சொல்றாரு, தவறு எதுவுமே இல்லையா. ஆட்சியில் பங்குன்னு சொன்ன விஜய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான கொந்தளிப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜய் இப்பதான் வந்து கொஞ்சம் மனம் திறந்து அவரு மனசுல படுறது வந்து வெளிப்படையா பேசுறான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூடி பேசுவாரு. ஓப்பன் டாக்கா எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்போ வந்து அவர் பேசக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்ல வரும்போது வந்து நிறைய விஷயத்த வந்து எதிர்கொள்ளணும். சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு சொல்ற மாதிரி வந்து இது சரி அது தவறுன்றது வெளிப்படையா சொல்லணும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா மூடி மடைச்சிட்டு போகக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா பாலிடிக்ஸ்ல வரும்போது நீங்க வந்து ஒருத்தர் எதிர்க்கணும், ஒருத்தர் வந்து அரவணைக்கணும். அதை விட்டுட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சாஃப்ட் கார்னரா போகணும்னா அது முடியாத ஒரு விஷயம். இவர் இந்த செய்யக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய யங்ஸ்டர் வந்து நிறைய நபர்கள் வந்து விஜய் அவருடைய வருகையை வந்து வரவேற்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்தா நல்லது செய்வார் சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. மணிப்பூர் விஷயத்த பேசியிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி பேசியிருக்காரு. நிறைய விஷயத்த தமிழ்நாட்டுல நடந்த காங்கநேரி அந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த ஸ்டெர்லைட் விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்து அவர் வந்து பேசணும். ஏன்னா சாதாரண ஒரு மக்கள் பேசுறதை விட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் இல்லாமல் கூட வந்து இவர்கிட்ட வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நபர்கள் பேசும்போது அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் கன்வே ஆகும். அதற்காக தான் மக்கள் வந்து இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஜாதி மதம் இனம் அதை மொத்தத்தையும் கடந்து வந்து நம்மளுக்கு யாரு நல்லது செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் தேவைப்படுது. ஏன்னா உங்களுடைய மதத்தை வைத்தோ, உங்களுடைய ஜாதியை வைத்தோ, உங்களுடைய இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ நாம் தமிழர் என்ற ஒரு நம்மளுடைய உணர்வு இருக்குங்க. நாம் தமிழர்ல என்னன்னு எனக்கு புரியல. நானும் தமிழ் பேசுறேன், தமிழ் மொழியை பற்றா கொண்டவன், நான் தமிழன் தான். அதற்கு விட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் தமிழன் தான் ஆட்சிக்கு வர வேண்டும். சரி ஆட்சிக்கு வரணும், சரி தப்பு இல்லை. அதற்கு வந்து இருக்கக்கூடிய எல்லாரும் இழிவுபடுத்துறது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா. இவர் எப்பொழுது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள்னு சொன்னாரோ அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா நிறைய கொந்தளிப்பு தான்.
சீமான் அவர்கள் வந்து ரொம்பவும் ஒரு கொச்சைத்தனமான ஒரு பேச்சா இருக்கட்டும், ரொம்ப இழிவான ஒரு பேச்சா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் எதற்காக பேசுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்லா ஒரு பாலிடிக்ஸ் செஞ்சா நல்ல ஒரு விஷயம். சீமான் அண்ணன் மேல வந்து எனக்கு நிறைய ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை அவரே கெடுத்துட்டாதான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் வராருன்னா, வா தம்பி நீ வா நான் பாத்துக்கலாம், அந்த மாதிரி தான் சொன்னாரு. அவர் பேசக்கூடிய அவர்கள் கொள்கை அவர்களுக்கு, அவர் கொள்கையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவர் வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவும் மனசுக்கு ஒரு அந்த லாரியில் அடிபட்டு செத்துருவேன், அதெல்லாம் ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக பத்தி எதுவுமே விமர்சிக்கல, அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை வந்து நீங்க பேசணும்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க, அவங்க பத்தியோட குறைகளை வந்து நீங்க எடுத்து காட்டுங்க, தப்பில்லையே. நீங்க வந்து ஆளுங்கட்சி மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க, எதிர்கட்சி மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க ஆளுங்கட்சியை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது உங்களுடைய கண்களுக்கு வரமாட்டேங்குதான். நீங்க வந்து அதை தேடி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை வந்து எதுலையுமே எடுக்கிறது இல்லைங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மையை சொல்லும் போது கசக்குதான், அது தப்பு தாங்க. அது உண்மையை எடுத்து சொல்லும்போது உங்களை நீங்க திருத்திக்கிட்டு தான் நல்லது. தவிர நாம் வந்து யாருமே எதுவுமே கேள்வியை கேட்கக்கூடாது. நாம் வந்து நம்மளுடைய அரசியல் நாங்கள் இதே மாதிரி தான் செய்வோம், அநாகரிகமான அரசியல் இல்லை. இஸ்லாமியர்களை நீங்க வந்து ஏமாத்துறீங்க. இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? பிஜேபி வந்துடும் சொல்லிட்டு தான் நீங்க வந்து கூட்டாண்டி காட்டி நம்ம வந்து நீங்க இஸ்லாமியர்கள் எல்லாரையும் வந்து நீங்க வந்து உங்களுடைய கட்டமைப்புல வச்சிருக்கீங்க. சரிதானே? நீங்க 7 பேர் விடுதலைக்கு என்ன பேசுறீங்க? இஸ்லாமிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு இந்த மாதிரி என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மிக தவறான ஒரு விஷயம். விழுத்து கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களுக்கு அநீதம் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. ஏன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அதுவும் ஒரு சரியான முறை இல்லை. இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒரு வகையிலையும் வந்து என்ன ஆதரவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வெறும் தோல் திருமாவளவன் அவர்களை வந்து எந்த அளவுக்கு அடக்கி அவர் ஆட்சி முறையில வந்து செஞ்சுட்டு இருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒரு அம்பேத்கர் வழி நடக்கக்கூடியவர் சொல்றாரு. அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கே வந்து வரக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது வந்து எந்த அளவுல நியாயம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து அதுக்கு வந்து காரணம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்தாலும் வரவேற்கலாம். யார் வந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சா போதும், அந்த மனநிலையில தான் இருக்கிறோம். யாருக்கும் வந்து யாரும் குறை சொல்வதற்கு இல்லை. இந்த திமுக அரசாங்கமே வந்து நல்லது செஞ்சா அவங்களும் மறுபடியும் வர போறாங்க. குறைகள் இன்னைக்கு கூட பார்க்கலாம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்து வருஷம் இதே மாதிரி டிசம்பர் மாசம் தண்ணி வரும், இதை தான் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் சரியாயிடும். ஏன்னா அந்த நிதி ஒதுக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே புரியல. நிதி ஒதுக்குறாங்க, அந்த விஷயத்த செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம், மறுபடியும் அதே ஆகுது. ஏன்னா தண்ணி வருது, ஃப்ளட் வருது, இன்னும் ரொட்டேட்டா ஒரே வாழ்க்கை தான் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் மக்களிடத்துல. இதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபேக்டான விஷயத்த ஃபேக்டா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். யார் மனதையும் புண்படுத்துவது நோக்கத்தில் இல்லை. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து புரிதல் இல்லாம வந்து இரட்டை இலை, சூரியன் அந்த மாதிரியான அந்த நோக்கத்துல வந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து யாருமே நான் சரியில்லை, யாருமே சரின்னு சொல்லல. வாக்களிச்சு உங்களுக்கு வாக்களித்த இருக்கிற மக்களுக்கு நீங்க உண்மையா இருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து உங்களுக்கு குறைவு கூறுவதற்காக அல்ல. குறைவு இருந்தால் குறைவை குறைவாக காட்டுவோம். அது வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த ஜனநாயக நாட்டில் வந்து யாருன்னா பதில் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முழுமையான ஒரு பதிலே சொல்வதில்லை. அம்மா உணவகம் எத்தனை இடத்துல நானே சாப்பிட்டுருக்கேன். எத்தனை இடத்துல வந்து அம்மா உணவகம் இல்லை, எதற்காகன்னு தெரியல. அம்மா உணவகம் இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அம்மா உணவகம் ரொம்பவும் பராமரிப்பா ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல அம்மா உணவகம் இருக்குன்னே தெரியல. ஏன்னா அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல பராமரிப்பு இல்லை. இந்த மாதிரி ரூலிங் பார்ட்டி மேல வந்து நாங்க வைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தவறுனா நீங்க திருத்திக்கணுமே தவிர நம்மளுடைய மேல வந்து நீங்க கோபத்தை காட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். நாங்க வாக்களிச்சிருக்கோம், அதற்கான ஒரு உரிமையை போலதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நன்றி.